நல்லவை கேட்போம் நமது சேனலில் நேற்றைய தினம் தந்தைக்கு மகன் செய்த உதவி என்று பிரஹ்லாதன் தன்னுடைய தந்தையான ஹிரண்யனுக்கு செய்த உதவியை கேட்டோம். அதனைத் தொடர்ந்து இந்த விஷயமானது விஷ்ணு புராணத்தில் பராசர மகரிஷி கூறியுள்ளார். வேறு எந்த புராணங்களிலும் இந்த விஷயமானது இல்லை. அப்பேற்பட்டதான மகத்தான ஒரு சரித்திரம் இது, பிரஹ்லாத சரித்திரம். இப்படி எம்பெருமான் அனுகிரகம் பண்றான் பிரஹ்லாத ஆழ்வானுக்கு. உடனே பிரஹ்லாதன் இந்த நரசிம்மன் பண்ணினதான அனுகிரகத்தை கேட்டு சந்தோஷமடைந்து நேராக தன் தந்தையிடம் செல்கிறான். சென்று தந்தையினுடைய இரு கால்களையும் கட்டிக்கொண்டு நமஸ்கரிக்கிறான். சச்சாபி புனராகம்ய வவந்தே சரணௌ பிதுஹு. இப்படி பிரஹ்லாதன் தன்னுடைய காலை கட்டிக்கொண்டு தன் காலை நமஸ்காரம் பண்ணினதால் அதை பார்த்த ஹிரண்யன் உடனே பிரஹ்லாதனை மேலே தூக்கி கட்டிக்கொண்டு ஆலிங்கனம் செய்து கொண்டு உச்சி முகந்து சந்தோஷப்படுகிறான். தம்பிதா மூர்த்தியன் உபாக்ராய பரிஷ்வஸ்ய பீடிதம். இப்படி பிரஹ்லாத சரித்திரம், இந்த சரித்திரத்தை கேட்கறதுனால என்ன பலன், என்ன நன்மைகள் ஏற்படுறது அப்படிங்கிறத பராசர மகரிஷி மிக அழகாக இங்கே நமக்கு கூறுகிறார் விஷ்ணு புராணத்தில். அதாவது நமக்கு நன்மை ஏற்பட வேண்டும் என்றால் முதலில் தீமை விலக வேண்டும். அதாவது நாம் செய்திருக்கக்கூடியதான பாபங்கள், இந்த பாபங்கள்லாம் தொலைஞ்சாதான் புண்ணியமானது நமக்கு கிடைக்கும். இப்படி பாபங்களை தொலைக்கிறது அப்படிங்கிறது நமக்கு கண்ணுக்கு தெரியாத பாபங்களை எப்படி தொலைக்கிறது, எதை பண்ணால் அந்த பாபங்கள்லாம் போகும், எவ்வளவு பாபங்கள் இருக்கு, இதெல்லாம் நமக்கு தெரியாது. அதனால அந்த விஷயத்தை அழகா நமக்கு எடுத்து சொல்றார் மகரிஷி. பிரஹ்லாத சரித்திரத்தை கேளுங்க, உங்களுடைய பாபங்கள்லாம் போயிடும் அப்படிங்கிறார். எந்த மனிதன் பிரஹ்லாதனுடைய சரித்திரத்தை கேட்கிறானோ அவனுடைய பாபங்கள் எல்லாம் உடனே போயிடுறது அப்படிங்கிறார். எஸ்து ஏதச்சரிதம் தஸ்ய பிரஹ்லாதஸ்ய மகாத்மனஹ. பிரஹ்லாதனுடைய சரித்திரத்தை ஸ்ருணோதி எவன் கேட்கிறானோ தஸ்ய பாபானி அவனுடைய பாபங்கள் எல்லாமே சத்யோ கச்சதி சம்க்ஷயம் உடனேயே துளைந்து விடுகிறது அப்படிங்கிறார். அது மாத்திரமில்லை, சில பேர் ஒரு நாள் முழுக்க பாவங்களே பண்ணிட்டு இருப்பா. அந்த மாதிரி ஜென்மாக்கள் எடுத்துப்பா. பாபாத்மகளாக இருக்கிறவா பாபத்தையே பண்ணிட்டு இருப்பா, அவளுக்கு புண்ணியமே பண்ண தெரியாது. அகோராத்திரம் ராத்திரி பகல பாபங்களை தான் பண்ணிட்டு இருப்பா. அப்போ அந்த மாதிரி பாபம் பண்ணவாளுடைய பாபங்களும் பிரஹ்லாத சரித்திரத்தை கேட்டால் போயிடும் அப்படிங்கிறார். அந்த மனிதனுக்கும் போயிடும். எந்த மனிதன் அகோராத்திரம் இரவு பகலாக பாபங்களை பண்ணுகிறானோ அவனுக்கும் போயிடும் அப்படிங்கிறார். அகோராத்திர கிருதம் பாபம் பிரஹ்லாத சரிதம் நரஹ ஸ்ருண்மன் படஞ்ச மைத்ரேய வியபோகதி ந சம்சயः. பராசர மகரிஷி எல்லா கதைகளையுமே மைத்ரேயருக்கு சொல்லிண்டு வரார். மைத்ரேயா, இந்த பிரஹ்லாத சரித்திரமானது அகோராத்திரம் எவன் பாபம் பண்ணிட்டு இருக்கானோ அவன் இந்த சரித்திரத்தை கேட்டாலோ இல்லை படித்தாலோ பாராயணம் பண்ணாலோ அவனுடைய பாபங்கள்லாம் போயிடும். ஸ்ருண்வன் படஞ்ச மைத்ரேயா, கேட்கிறவன் படிக்கிறவன் யாராக இருந்தாலும் அவனுடைய பாபங்கள்லாம் போயிடும். ந சம்சயா, அதில் எந்த சந்தேகமும் இல்லை அப்படிங்கிறான். இப்படி பாவங்களை போக்கடிக்கக்கூடியதான சரித்திரம் அப்படிங்கிறத முதல் விஷயத்த பாவங்கள் போயிடும் அப்படின்னு சொல்றார். அப்புறம் இது புண்ணியத்தை கொடுக்கும்ங்கிறத சொல்லணும், அதையும் சொல்றார். பௌர்ணமி, அமாவாசை, அஷ்டமி, துவாதசி இது போன்ற நாட்களில் கோதானம் பண்ணினா ரொம்ப விசேஷம். கோதானம், சுவர்ணதானம்,
அது மாதிரி கிரகண காலங்களில் தானங்கள் இதெல்லாம் பண்ணினா மகா புண்ணியம். அந்த புண்ணியத்துக்கு ஒரு அளவே கிடையாது, அப்படி சொல்லியிருக்கு. அந்த மாதிரி புண்ணியமானது இந்த பிரகலாத சரித்திரத்தை கேட்ட மாத்திரத்திலேயே வந்துடும் அப்படிங்கிறார். பௌர்ணமாஸ்யாம் அமாவாஸ்யாம் அஷ்டம்யாம் அதவா படன் துவாதஷ்யாம் வா ததாப்னோதி கோப்பிரதான பலம் திஜா. இந்த மாதிரி தினங்களில் இந்த பிரகலாத சரித்திரத்தை படித்தாலோ கேட்டாலோ அவனுக்கு எல்லா விதமான புண்ணியங்களும் வந்து சேரும். அதுவும் கோதான பண்ண புண்ணியமானது வரும். கோதானம் பண்ண புண்ணியமானது இவ்வளவுதான் சொல்ல முடியாது, அவ்வளோ புண்ணியம் அது கிடைக்குங்கிற. அது மாத்திரமில்லை, பிரகலாதனை எல்லா ஆபத்துக்களிலிருந்தும் காப்பாற்றினவர் அந்த ஸ்ரீஹரி. அந்த ஹரியானவர் இந்த சரித்திரத்தை யார் கேட்கிறாளோ அவளையும் காப்பாற்றுவார் அப்படிங்கிறார். பிரகலாதம் சகல ஆபத்சு எல்லா ஆபத்துக்களிலிருந்தும் பிரகலாதனை யதா ரட்சிதவான் ஹரிஹி எப்படி ஹரியானவர் காப்பாற்றினாரோ ததா அப்படி ததா ரட்சிதா யஸ்தஸ்ய ஸ்ருணோதி ததா ரட்சித யஹா எவன் அவருடைய சரித்திரத்தை பிரகலாதனுடைய சரித்திரத்தை தஸ்ய ஸ்ருணோதி தஸ்ய சரிதம் ஸ்ருணோதி அந்த சரித்திரத்தை கேட்கிறாளோ அவளுக்கு எப்பொழுதுமே சதா எப்பொழுதுமே பகவான் காப்பாற்றுறான் அப்படிங்கிறார். அதாவது பிரகலாதனுடைய பக்தியினால எம்பெருமான் சந்தோஷப்பட்டு அவனை எல்லா ஆபத்துக்களிலிருந்தும் காப்பாற்றினது போல அந்த பரம பாகவதன், அதாவது பிரகலாதன் பரம பாகவதன் எம்பெருமானுடைய பக்தன், அந்த பாகவதனுடைய புண்ணிய சரித்திரத்தை கேட்கிறவனை எப்போதுமே யார் கேட்கிறாளோ அவளை எல்லா ஆபத்துக்களேருந்தும் நமக்கு எத்தனை ஆபத்துக்கள் வருதோ அத்தனை ஆபத்துக்களேருந்தும் காப்பாற்றுவான் அந்த ஹரி, அந்த பகவான். அது மாத்திரமில்லை, பிரகலாதன் ரொம்ப நாளாக பக்தி பண்ணி அவனால் அடையப்பட்டதான அந்த கதை, அந்த சரித்திரம். அவன் அகோராத்திரம் பக்தி பண்ணிகிட்டே இருந்தான். ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு க்ஷணமும் பகவானை தியானம் பண்ணிகிட்டே இருந்தான். அப்படி தியானம் பண்ணினதான அந்த பகவத் பக்தனுடைய அந்த சரித்திரத்தை யார் கேட்கிறாளோ ஸ்ருணோதி சிரவணம் பண்ணுறாளோ இந்த கேட்ட மாத்திரத்திலேயே நமக்கு எல்லா விதமான நன்மைகளும் வரும். அப்படி மகிமை வாய்ந்தது இந்த சரித்திரம் அப்படின்னு இந்த பிரகலாதனுடைய சரித்திரத்தை விஷ்ணு புராணத்தில் 20வது அத்தியாயத்தில் சொல்லி முடிக்கிறார் பராசர மகரிஷி. மற்றவை நாளை கேட்போம்.